Hi, hello friends. Welcome to Shan Shafos English பயிலகம். பேசிக் இங்கிலீஷ் கிராமர் வீடியோவில் இது பார்ட் 7. இதில் காம்பவுண்ட் நவுன் பற்றியும் கம்பைன் நவுன்ஸ் இருக்க சில சென்டென்ஸையும் பார்ப்போம். காம்பவுண்ட் நவுன் இஸ் ஃபார்ம்டு பை 2 or more words that function as a single noun. அதாவது 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட வார்த்தைகள் வந்து 2 கம்பைன் ஆகி சிங்கிள் நவுனாக தான் ஆக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், டூத் ப்ரஷ், மதர் இன் லா அப்படின்னு எடுத்திங்கன்னா பஸ்ஸு தனியாகவும் சொல்லலாம், ஸ்டாப் தனியாகவும் சொல்லலாம். ஆனால் ரெண்டும் சேர்த்து ஒரு சிங்கிள் நவுனாக ஆக்ட் ஆகுது. பஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு. பஸ்ஸுன்னு எடுத்திங்கனாலும் அது தனி ஒரு நவுனாக ஆக்ட் ஆகும், ஸ்டாப்னு எடுத்திங்கனாலும் அது தனி ஒரு நவுனாக ஆக்ட் ஆகும். பட் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் நவுனாக ஆக்ட் ஆகிறதுனால இதுக்கு பேர் காம்பவுண்ட் நவுன். இப்போ டூத் ப்ரஷ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலும் டூத் ஒரு தனி வார்த்தை, ப்ரஷ் ஒரு தனி வார்த்தை. இந்த ரெண்டு ஒரு வேர்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் நவுனாக ஆக்ட் ஆகிறதுனால இதுவும் ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன். இப்போ மதர் இன் லா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 வேர்டு சேர்ந்துருக்கு. மதருங்கிறது ஒரு தனி வேர்டு, மதருங்கிறது ஒரு தனி வேர்டு, இன்னுங்கிறது ஒரு தனி வேர்டு, லாங்கிறது ஒரு தனி வேர்டு. பட் இந்த வந்து 3 வேர்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு நவுனாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன் தான். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். வி ஏட் சீ ஃபுட் ஃபார் டின்னர். நாங்கள் வந்து சீ ஃபுட்டு டின்னருக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுல என்னது, சீ ஃபுட்டுங்கிறது காம்பவுண்ட் நவுன். இதில் சீங்கிறது ஒரு வேர்டு, ஃபுட்டுங்கிற தனி வேர்டு ஆக்ட் ஆகும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் நவுனாக ஆக்ட் ஆகிறதுனால இது ஒரு காம்பவுண்ட் நவுன். நெக்ஸ்ட்டு ஹீ புட் ஹிஸ் சன்கிளாஸஸ் ஆன். ஸோ இங்கே சன்னும் கிளாஸும் வந்துட்டு சேர்ந்து சன்கிளாஸஸ் அப்படின்னு ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன். த பஸ் ஸ்டாப் இஸ் அரவுண்ட் த கார்னர். இதில் பஸ்ஸும் ஸ்டாப்பும் சேர்ந்து கம்பைன் ஆகி பஸ் ஸ்டாப்னு ஒரு வேர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன். நெக்ஸ்ட்டு ஐ பை டூத் ப்ரஷ். இதுவும் வந்துட்டு என்னது, 2 வேர்டு கம்பைன் ஆகிருக்கு. டூத்தும் ப்ரஷ்ஷும் கம்பைன் ஆகி சிங்கிள் நவுன் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் நவுன் தான். ஷீ மெயில்டு அ லெட்டர் அட் த போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது என்னது, 2 வேர்டு, போஸ்ட்டும் ஆஃபீஸும் சேர்ந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கம்பைண்ட் ஆகி வரனால இதுக்கு பேர் காம்பவுண்ட் நவுன். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிராமர் வீடியோவில் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட் டைப்பான நவுன் பற்றி பார்த்துருக்கோம். அந்த நவுனில் மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. 8 டைப்ஸ் ஆஃப் நவுனையும் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. The team's dedication to the freedom was evident in their journey to New York City. இது எது நவுனுன்னு பார்ப்போம். டீம் அப்படிங்கிறத நவுனு, டெடிகேஷன் அப்படிங்கிறது ஒரு நவுனு, ஃப்ரீடம், வேறு என்ன இருக்குது, ஜேர்னி, நியூயார்க் சிட்டி, இது எல்லாமே நவுன். நியூயார்க்குங்கிறது ஒரு நவுனு, அடுத்து சிட்டிங்கிறது ஒரு நவுனு, ஜேர்னிங்கிறது ஒரு நவுனு, ஃப்ரீடம்ங்கிறது ஒரு நவுனு, டீமுங்கிறது ஒரு நவுனு, டெடிகேஷன்றது ஒரு நவுனு. நியூயார்க்குங்கிறது ப்ராப்பர் நவுன். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்துட்டு சொல்கிறதுனால இது வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்து சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சிட்டின்னு சொல்லலை, காமனாக சிட்டின்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். இப்போ ஜேர்னின்னு எடுத்துட்டிங்கனாலும் நம்ம எங்கே வேணாலும் ஜேர்னி போவோம், குறிப்பிட்டு சொல்லாமல் காமனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் காமன் நவுன். ஃப்ரீடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னது, அது ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட். ஸோ அது என்ன நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்து டீம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கம்பைன்டு பீப்புள், ஒரு 10 பேர் சேர்ந்த பிளேயர் சேர்ந்தது தான் ஒரு டீம். ஸோ அது வந்து என்ன நவுனு, கலெக்டிவ் நவுன். டெடிகேஷன் எடுத்துட்டிங்கனாலும் என்னது, அது ஒரு குவாலிட்டி. ஸோ அது என்ன நவுனாக இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜான் ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வென் ஹீ saw the flock ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளையிங் ஓவர் த மவுண்டைன். இதில் வந்துட்டு எது நவுன் இருக்குது, ஜானுங்கிறது நவுனு, சென்ஸுங்கிறது நவுனு, ஹாப்பினஸ்ஸுங்கிறது நவுனு, நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்குங்கிறது நவுனு, அதுக்கப்புறம் மவுண்டெயின்ங்கிறது நவுனு, நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸுங்கிறது நவுனு. ஸோ என்னென்ன நவுன் பார்த்தோம், ஜான், சென்ஸ், ஹாப்பினஸ், ஃப்ளாக், பேர்ட்ஸ், மவுண்டெயின். இப்போ ஜானுங்கிறது என்னது, ஒரு குறிப்பிட்ட பர்சனோட நேமை சொல்கிறது. ஸோ இது என்ன நவுனு, இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு சென்ஸுங்கிறது என்னது, அதுவும் ஒரு ஃபீலிங். ஸோ அது என்ன நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹாப்பினஸும் என்னது, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங் தான். ஸோ அது என்ன நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃப்ளாக்னா என்னது, ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஒரு பறவைகள் கூட்டத்தை குறிப்பிடுறது. ஒரு குரூப்பாக இருக்கிற வந்துட்டு ஃப்ளாக்குங்கிறது என்னது, ஒரு குரூப்பை குறிப்பிடுறது, ஒரு பறவைகள் கூட்டத்தை. ஸோ அது என்ன நவுனு, கலெக்டிவ் நவுன்.
பேர்ட்ஸுங்கிறது என்னது? காமன் நவுன். என்ன பேர்டுன்னு குறிப்பாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து காமன் நவுன். மவுண்டெயினுங்கிறது என்னது? குறிப்பிடாமல் சொல்லியிருக்காங்க மவுண்டெயின். ஸோ அதுவும் என்னது? காமன் நவுன். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். The committee discussed the concept of justice while looking at the photographs. ஸோ இதில் என்னென்ன நவுன் இருக்குது? கமிட்டி, கான்செப்ட், ஜஸ்டிஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ். என்னென்ன நவுன் இருக்குது? கமிட்டி, கான்செப்ட், ஜஸ்டிஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ். ஃபஸ்ட்டு கமிட்டிங்கிறது என்னது? ஒரு 4-5 பர்சன் சேர்ந்தது தான் ஒரு கமிட்டி. ஸோ அது என்ன நவுனு? கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டுங்கிறது என்னது? அது ஒரு டைப் ஆஃப் ஐடியா. அது வந்து என்னது அப்போ? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஜஸ்டிஸ்ங்கிறதும் ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது என்ன நவுனு? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபோட்டோகிராஃபுங்கிறது என்னது? அது காமன் நவுன். ஏன்னா அது குறிப்பாக சொல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃப்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபோட்டோகிராஃப் எங்கே எடுத்ததுன்னு சொல்லாமல் காமனாக சொல்லியிருக்கனால அது என்னது? காமன் நவுன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹெர் ஃபேமிலி டுக் அ ட்ரிப் டு த ஊட்டி அண்ட் தே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். இதில் என்னென்ன வந்துட்டு நவுன் இருக்குன்னு பார்ப்போம். ஃபேமிலி, ட்ரிப்பு, ஊட்டி, டைம். ஓகேங்களா? என்னென்ன நவுனு? ஊட்டி, ஃபேமிலி, ட்ரிப்பு, டைம். இதில் ஊட்டிங்கிறது என்னது? ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லியிருக்கனால அது என்ன நவுனு? ப்ராப்பர் நவுன். ஃபேமிலிங்கிறது என்னது? ஒரு 4 பர்சன் சேர்ந்த குரூப்பை குறிப்பிட்றது தான் ஃபேமிலி. ஸோ அது என்ன நவுன்? கலெக்டிவ் நவுன். ட்ரிப்புங்கிறது என்னது? குறிப்பிட்டு சொல்லாமல் ட்ரிப்புன்னு சொல்லியிருக்கனால அது என்ன நவுனு? அது வந்து காமன் நவுன். டைமுங்கிறதும் என்னது? அது ஒரு ஐடியா. ஸோ அதை வந்து கண்ணால் பார்க்க முடியுமா? நோ. அதை வந்து நம்மளால் உணர தான் முடியும். ஸோ அது என்னது? அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து நவுன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.